தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்ட 5 கேள்விகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். இது சரிதான். பாலை நிலமானது மக்கள் வசிக்கும் இடமாக தான் இருந்திருக்கு. காரணம், பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர் அப்படிங்கிறது தவறு. இவர்கள் விலங்கெல்லாம் வளர்க்கலாம் இல்லை, கொள்ளையடிக்கிறது தான் இவங்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கும். அப்போ கூற்று சரி, ஏ சரி, ஆனால் ஆர் தவறுங்கிறது தான் இதோட ஆன்சருக்கு. ஃபைனல் ஆன்சர்க்கிலையும் இதே தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பி தான் சரியான பதில். இரண்டாவது கேள்வி, கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். இது 3 கொண்டு செல்லப்பட்டது. ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூச்சுவர் அப்படின்னா யாரை குறிச்சதுன்னா வணிக சங்கங்களை குறித்தது தான் ஐநூச்சுவர். நான்காவது கேள்வி, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யார்? சத்தியபுத்திரர் என்பது அதியமானை குறிக்கிறது. ஐந்தாவது கேள்வி, யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். அதாவது பழங்களை சுற்றி மரங்களை சுற்றியும் பறவைகள் வருவது போல கரிகாலனை சுற்றி அந்த அரண்மனைக்கு நான் சென்றேன் அப்படின்னு சொன்னவர் முடத்தாம கன்னியார். தேங்க்யூ.